ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்திய விமானப்படை, அதாவது இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது. எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம் பெர்மனெண்ட்டாக இல்லை, இந்த ஜாப் பெர்மனெண்ட்டாக இல்லையா, என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மொத்தம் ஒரு 3 என்ட்ரிஸ் குடுத்துருக்காங்க. ஓகேவா? முதல்ல ஆஃப்காட் என்ட்ரி, 2வது என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி, 3வது கேட் ஸ்கோர் என்ட்ரி. இன்னைக்கு நம்ம இந்த ஆஃப்காட் என்ட்ரில இருக்கக்கூடிய கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் இருக்கு இல்லையா, அது இருக்கு இல்லையா, இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 6 வகையான டிபார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல ஆண் பெண் இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம். என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட்ன்றதை பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஃபார் மென் அண்ட் உமன்றதை கொடுத்துருக்காங்க. அதாவது இனிஷியலாக ஜாபோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கலுக்கு 10 வருஷம் தான்றதை கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்டென்ஷன் 4 வருஷம் எக்ஸ்டென்ஷன் இருக்கலாம்ன்றதை கொடுத்துருக்காங்க. எப்போனா வேகன்சியை பொறுத்து, வில்லிங்னஸை பொறுத்து எக்ஸ்டென்ஷன் 4 வருஷம் இருக்கலாம்ன்றதை கொடுத்துருக்காங்க. இது பெர்மனன்ட் கமிஷனாக மாறலாம். அதுவும் அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சி, வில்லிங்னஸ் இதை பொறுத்து பெர்மனெண்ட்டாக மாறுமா இல்லையான்றது தெரியும், பெர்மனன்ட் கமிஷனா இல்லையான்றது. அடுத்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கலுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த் வச்சு கால்குலேட் பண்ணுவோம்ல, ஒரு பர்டிகுலர் டேட் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் எல்லா எக்ஸாமுக்கும். அந்த டேட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த 6 கேட்டகரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெப்பன் சிஸ்டம். வெப்பன் சிஸ்டத்துக்கு நீங்கள் 10+2 அப்படின்னு படிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு +2 முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூடயே ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த டிகிரி பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 3 வருஷம் மினிமம் இருக்கணும். நான் இன்ஜினியரிங் 4 வருஷம் பிஇ பிடெக் மாதிரி படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் ஓகே. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதே 10+2 பாஸ் பண்ணியிருக்கணும். கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். மினிமம் 3 வருஷம் அதோட டிகிரி கோர்ஸ் இருக்கணும்ன்றதை கொடுத்துருக்காங்க. 3வது அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சுக்கும் 10+2ன்னு முடிச்சிருக்கணும். இங்கே கீழே கொடுத்துருக்க அந்த 4 டிபார்ட்மெண்ட் 4 டிகிரி இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருக்கணும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 10+2 முடிச்சிருக்கணும். ஒரு போஸ்ட் கிராஜுவேஷனும் முடிச்சிருக்கணும், கிராஜுவேஷனும் முடிச்சிருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது மீட்டியராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு 10+2 முடிச்சிருக்கணும். பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் படிச்சிருக்கணும். பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ்ன்னு படிச்சிருக்கணும் உங்கள் டிகிரி. அப்படி இல்லைன்னா கீழே கொடுத்துருக்க ஏதோ ஒரு இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். 4 இயர் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இங்கேயே கொடுத்துட்டாங்க 12th ஸ்டாண்டர்ட்னு இருக்குன்னா நீங்கள் 10+2 அப்படின்ற பேட்டர்னில் முடிச்சிருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எக்ஸாம் சென்டர் எங்கே, எக்ஸாம் வந்து என்ன மாதிரியான சிலபஸ் இருக்குது, எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்றதை பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பெரிய டேபிள் இருக்கலாம், டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன் 7.10ன்றதுல கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்ன கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரியான கொஸ்டின், அது என்ன ஆன்சர் நம்ம பண்ணணுன்றத டீட்டெயில்டாக அங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க இதை பார்த்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது எக்ஸாம் சென்டர், எக்ஸாம் சிலபஸ் வந்து சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், எபிலிட்டி இன் இங்கிலீஷ், நியூமரிக்கல், ரீசனிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் எக்ஸாம், 100 கொஸ்டின் இருக்கும். 300 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவோம். ஆன்லைன் எக்ஸாம்ன்றதை கொடுத்துட்டாங்க. 3 மார்க், ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா 3 மார்க், தப்பா பண்ணீங்கன்னா 1 மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. அந்த கொஸ்டின் நான் அட்டன் பண்ணல அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு மார்க் கிடையாதுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸை டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் என்ன சிலபஸ்ஸு, அது மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்க்கு என்ன, நியூமரிக்கல் எபிலிட்டிக்கு என்ன, ரீசனிங்க்கு என்ன சிலபஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு பார்த்தோம். தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது, அந்த மாதிரி கோயம்புத்தூரில் இருக்குது, பாண்டிச்சேரி அதாவது புதுச்சேரியில் இருக்குது. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதை முடிச்சிட்டீங்க, அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஎஃப்எஸ்பி இன்டர்வியூ, அதாவது ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்ட்லேருந்து ஒரு இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கணும், அடுத்து மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரொம்ப பெருசு, ரொம்ப கிளியராக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷனாக நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஃபுல்லாக தரவாக ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள்.